கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க ஆவியின் கனி என்ற பாடத்துல சந்தோஷம் அப்படிங்கிற தலைப்புல நாங்க பேச இருக்கிறோம். இதுக்கு முன்னுக்கு 2 வகுப்புகள் நாங்க ஆவியின் கனி என்ற தலைப்புல படிச்சிருக்கிறோம். அதாவது அறிமுகம். ஆவியின் கனிக்குரிய அறிமுகம் நாங்க பார்த்திருக்கிறோம். அதுக்கு பிறகு அன்பை பத்தி நாங்க பார்த்தோம். ஸோ போன முறை ஒரு செயற்பாடு கொடுத்தேன். கொஞ்சம் கஷ்டமான ஒரு செயற்பாடு. சபையிலோ, உங்களுடைய குடும்பத்திலோ, உங்களுடைய ஊர்லிலோ நீங்க இதுவரை பேசாத ஒருத்தர் அல்லது வெகு காலமாக பேசாம இருக்கிற ஒருத்தரோட போயிட்டு பேசும்படியாக செய்திருப்பீங்கன்னு நம்புறேன். செய்ய முடியாம போனா பரவாயில்லை, செய்திருந்தால் நல்லது. அப்படி எங்களோட படிக்கிறது மட்டும் இல்லையே, நாங்க அதை பிரயோகிக்கவும் வேணும். அந்த மாதிரி அது எனக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது தனிப்பட்ட விடயங்கள் அதில் இருக்கும். அது எனக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்க அப்படி செய்தீங்கன்னு சொன்னா ஆண்டவருக்கு முன்னால அது உங்க பெரும் மாற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புறேன். சரி, இன்றைக்கு நாங்க ஆவியின் கனியில சந்தோஷம் என்ற பகுதியை நாங்க படிக்க போறோம். சோ இந்த சந்தோஷத்தை பத்தி நிறைய வசனங்கள் இருக்கு. எப்படி நாங்க அன்புக்கு நிறைய வசனங்கள் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த சந்தோஷம் அப்படிங்கிறதுலயும் ஆஹ் நிறைய விஷயங்கள், நிறைய வசனங்கள் இருக்கு. ஸ்கிரீன் ஷேர் பண்றது சரி. அதை நான் சில பாகங்களா பிரிச்சிருக்கிறேன். சந்தோஷம் அப்படிங்கிறது முதல்ல நாங்க பார்ப்போம் சில வசனங்கள். போன முறை நாங்க பார்த்த அன்பு என்பது நமது அன்று, எங்களுடைய இயல்பாக எங்களுக்குள்ள பிறப்பிலேயே வருகிற எங்களுடைய அன்பை பத்தி அல்ல இந்த ஆவியின் கண்ணில இருக்கிற அன்பு சொல்லுகிறது. அதே போலத்தான் சந்தோஷமும் கூட எங்களுக்கு நாங்க அறிந்திருக்கிற சாதாரண சந்தோஷம் இல்லை. எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடந்தா, எங்களுக்கு பிடிச்சது நடந்தா நாங்க சந்தோஷப்படுவோம். அந்த சந்தோஷத்தை தாண்டி ஒரு சந்தோஷத்தை பத்தி தான் இந்த ஆவியின் கனியில சொல்லப்படுது. இந்த சந்தோஷமும் இயல்பாக பிறப்பிலே நாங்கள் அறிந்திருக்கிற சந்தோஷத்தையும் தாண்டி இது ஒரு வேறு விதமான சந்தோஷம். பாருங்க, யோவான் 15:11 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கு. அந்த லைனை நீங்க கவனிக்க வேண்டும். முதலாவது ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி. அப்ப இந்த சந்தோஷம் கூட யாருடையது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சந்தோஷம். ஆண்டவருடைய சந்தோஷம் தான் எங்களுக்குள்ள வந்திருக்கு. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும் இவைகளை சொன்னேன். அப்ப இதுக்கு முன்னுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து இந்த யோவான் 15வது அதிகாரத்திலும் அதுக்கு முன்பு இருக்கிற பகுதிகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாமே என்ன காரணத்துக்காக சொல்லி இருக்கிறாரு? அவருடைய சந்தோஷம் எங்களுக்குள் நிலைத்திருக்கும்படியாகவும், எங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியாகும். அது நிறைவுனா பூரணமா முழுமை அடையும்படியாகும். இந்த சந்தோஷம் பொதுவா நாங்கள் அறிந்திருக்கிற எங்களுடைய இயல்பான சந்தோஷத்தையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷமா இருக்கு. அதே போல நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 1:6 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. இது இந்த வசனத்தின் படி இது பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். பாருங்க, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட. கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் பாடு என்றது அவர்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. பிலிப்பி 1:29 அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு விசுவாசிக்கிறதுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவின் தான் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையோடய கூட இந்த உபத்திரவம் பாடுகள் இணைந்துதான் இருக்கு. எங்களுடைய உபத்திரவங்கள் வரும் நேரத்திலும் கூட எங்களுக்குள்ளே அந்த சந்தோஷத்தை தருபவர் பரிசுத்த ஆவியானவர். அதான் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாக. இப்ப முதல்ல பாருங்க, யோவான் 15:11 கூட இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்கள், சொன்ன வசனங்கள் எங்களுடைய சந்தோஷத்துக்காக. 1 தெசலோனிக்கேயர் 1:6 பாருங்க, திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. அப்ப இந்த சந்தோஷம் எங்களுக்குள்ள நிலைத்திருப்பதற்கு நாம் தேவனுடைய வசனத்தை அறிந்திருப்பதும் அதை புரிந்திருப்பதும் அவசியம் என்பது இந்த 2 வசனங்களிலுமே
தொடர்பு படுத்தி காட்டப்படுது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், சொன்ன வசனங்கள், அந்த திருவசனம், அந்த வசனம் எங்களுக்குள்ள பரிசுத்தாவின் சந்தோஷத்தை புதுப்பிக்கிறதுக்கு, ஞாபகம் ஊட்டி தர்றதுக்கு, நாங்க சோர்ந்து போகிற நேரங்கள்ல தேவனுடைய வசனங்கள் எங்களுக்கு வரும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த சந்தோஷம், பரிசுத்த ஆவியின் அந்த சந்தோஷம் எங்களுக்கு ஞாபகம் ஊட்டப்படுது, புதுப்பிக்கப்படுது, எங்களுக்கு கிடைக்குது. சோ அந்த தேவனுடைய வசனம் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, செயல்படும் பொழுது, எங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் அந்த சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவின் அந்த சந்தோஷம், பரிசுத்தாவின் அந்த சந்தோஷம் தான் எங்களுக்குள்ள வருது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை பத்தி தான் இந்த ஆவியின் கனியில இருக்கிற சந்தோஷம் என்ற பகுதி சொல்லுது. இல்லாட்டி பொதுவா கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், விசுவாசிகள் அல்லாதவர்கள், இவர்கள் இருவருமே சந்தோஷப்படுற சந்தர்ப்பங்கள் இருக்கு இல்லையா? இவர்கள் அன்புக்கு நாங்க பார்த்த மாதிரி தான். விசுவாசியா இருந்த என்ன, அவிசுவாசியா இருந்த என்ன, இருவருக்குள்ளயுமே ஒரு விதமான அன்பு இருக்கு. அவிசுவாசிகள் மத்தியிலும் அவர்களுக்குள்ள அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, தாய் பாசம் இருக்கு. ஆனால் நாங்க படிச்ச அந்த அன்பு வித்தியாசமானது. அது தேவனுடைய அன்பு எங்களுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி இந்த சந்தோஷம் பொதுவா இயல்பா ஒரு ஜென்ம சுபாவமான மனுஷனுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை தாண்டி இந்த சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம், இது பரிசுத்தாவின் சந்தோஷம். அது எங்களுக்குள்ள நிறைவாகுவது, எங்களுக்குள்ள கிடைப்பது, புதுப்பிக்கப்படுவது, எங்களுக்குள்ள ஞாபகமூட்டப்படுத்தப்படுவது தேவ வசனத்தை கொண்டு. இந்த சந்தோஷம் விசுவாசிகளுக்கே உரித்தான ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு இப்படியும் ஒரு பெயர் சொல்லலாம். எப்படின்னு சொன்னா, தேவ பரம தூதர் சந்தோஷம். தேவ பரம தூதர் சந்தோஷம். ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, 3 வசனங்கள் நான் இப்ப காட்ட போறேன் பாருங்க. செபனியா 3:17 என்ன சொல்லப்படுது? அவர் யாரு? கர்த்தர். கர்த்தர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். இந்த இடத்துல நான் இந்த வசனத்தை கொஞ்சம் வேதத்துல திருப்பி காட்ட விரும்புறேன். செப்பனியா 3:17 சொன்னா, தமிழ்ல இருக்க மொழிபெயர்ப்புக்கும் ஆங்கில மொழிபெயர்ப்புக்கும் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆங்கில மொழிபெயர்ப்பு சற்று விபரமா இருக்கு. சோ அதுக்காக நான் இந்த வசனத்தை உங்களுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்போட சேர்த்து காட்ட விரும்புறேன். செப்பனியா 3:17 ஸ்கிரீன்ல விளங்குதா? கொஞ்சம் பெருசாக்கும். ஏன்னா 200 சரி பாருங்க. செப்பனியா 3:17 உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். இந்த கடைசி லைன் ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னா, he will joy over thee with singing. He will joy over thee with singing. அதாவது பாடலுடனே உன் பேரில் சந்தோஷப்படுவார், உன் மீது பாட்டு பாடி சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி தான் அதுல போட்டிருக்கு. தேவனே பாட்டு பாடுறாராம் எங்கள் மேல இருக்கிற அந்த சந்தோஷத்தினால். எங்கள் மேல அவர் சந்தோஷப்பட்டு அவர் பாட்டு பாடுறாராம் தேவனே. சோ அந்த மாதிரி தான் அது சொல்லப்பட்டிருக்கு. சோ பாருங்க, இந்த சந்தோஷம் தேவனுடைய சந்தோஷம், கர்த்தருடைய சந்தோஷம், அவர் எங்கள் மீது படுகிற சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்ப வருது? அவர் ரட்சிப்பார். நாங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது தான் அவர் சந்தோஷப்படுகிறார். நாங்கள் வாசிக்கிற எங்களுக்கு தெரியும் வசனம், பாவிகள் மீது தினந்தோறும் சினம் கொள்ளுகிற தேவன். ஆனால் பாவத்தை கண்ணோக்காத தேவன் இல்லையா? தேவன் பாவத்தை பார்க்காத தேவன். அப்ப எங்களுக்கு தெரியும் தேவன் பாவம் பிடிக்காது, பாவம் செய்யறவங்க பிடிக்காது. ஆனால் ஆண்டவர் உலகத்தில் இருக்க எங்கள் எல்லாமே அன்பாக இருக்கிறார். நாங்கள் மனம் திரும்பி அவர்
ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது அவர் எங்கள் மீது சந்தோஷப்படுகிறார். அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அன்பின் நிமித்தம் அமைதியா இருக்கிறார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் பாடல் பாடுவார், உன் பேரில் சந்தோஷமா கம்பீரமாய் களி கூறுவார். இது ஒரு அற்புதமான ஒரு வசனம். அதனாலதான் தேவ சந்தோஷம் அப்படின்ற இதுக்கு நான் பெயர் கொடுத்திருக்கிறேன். தேவ சந்தோஷம், கர்த்தருடைய சந்தோஷம். இரண்டாவது பாருங்க, லூக்கா புத்தகத்துல 19வது அதிகாரத்துல உங்களுக்கு தெரியும், 15வது அதிகாரத்துல 3 உவமைகள் சொல்லி இருக்கிறாரு. லூக்கா 15வது அதிகாரத்துல 3 உவமைகள் சொல்லி இருக்கிறாரு. முதலாவது என்ன? காணாமல் போன 100 ஆடுகளில் ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கிறது. அதுக்கு பிறகு காணாமல் போன 10 காசுல ஒரு காசை வெள்ளி பணத்துல ஒரு கணத்தை கண்டுபிடிக்கிறது. அதே போல 3வது உவமை என்ன? காணாமல் போன 2 மகன்மாரில் ஒரு மகன் திரும்ப கிடைக்கிறது. இது மாதிரி 3 விதமான உவமைகள் சொல்லியிருக்காது. முதல் 2லயுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரே விதமான வரிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. லூக்கா 15வது அதிகாரம் 7வது வசனத்திலும் 10வது வசனத்திலும் அங்க சொல்லப்பட்டிருக்கு, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இப்ப பூமியில ஒரு மனுஷன், ஒரு பாவி மனம் திரும்ப கொள்ள பரலோகத்தில் சந்தோஷப்படுறாங்கன்னா, அதனாலதான் இதுக்கு பரம சந்தோஷம். நாங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது தேவனங்கள் மீது சந்தோஷப்படுகிறோம், ஆகவே இது தேவ சந்தோஷம். நாங்கள் மனம் திரும்பும் பொழுது பரலோகமே சந்தோஷப்படுது, பரலோகத்தில் இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அது பரலோக சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். யாரு? ஒரு பாவி மனம் திரும்பினா. நாங்க கூட்டம் வச்சு 100 பேர் மனம் திரும்பணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா ஒருத்தர் மனம் திரும்பினா கூட பரலோகத்துல அவ்வளவு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. அதே மாதிரி 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷமாயிருக்கும். அதனால்தான் தூதர் சந்தோஷம்னு பேர் வச்சிருக்கு. இது 3 வசனத்தை சேர்த்துத்தான் தேவ பரம தூத சந்தோஷம் நான் பெயர் வச்சிருக்கேன். நாங்க ரட்சிக்கப்படும் பொழுது தேவன் சந்தோஷப்படுறாரு, பரலோகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள், தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கு. இந்த சந்தோஷம் எங்களுடைய சாதாரண சந்தோஷம் அல்ல. இந்த சந்தோஷத்தை மேலும் பல அடைமொழிகள் வைத்து பரிசுத்த வேதாகமத்தில் விவரிக்கப்படுது. பரிசுத்த வேதாகமத்தில் இன்னும் பல அடைமொழிகள் வைத்து இந்த சந்தோஷம் விவரிக்கப்படுது. அந்த சந்தோஷ வகைகள் என்ன? அது எப்படிப்பட்ட சந்தோஷம்? 1 பேதுரு 1:8 சொல்லப்படுது, சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்த சந்தோஷம். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷம். ஜாய் அன்ஸ்பீக்கபிள் ஃபுல் ஆஃப் க்ளோரி. இதை பத்தி ஒரு புத்தகமே பக்தி சகோதரன் எழுதியிருக்கிறார், அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பத்தி. சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்த சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை வாய்களால் விவரிக்க முடியாது, மகிமையால் நிறைந்த சந்தோஷம். இந்த சந்தோஷம் ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும் தான் அவர்களுக்கு இந்த சந்தோஷத்தின் அனுபவம் தெரியும். ஒரு சொல்ல முடியாத மகிமையால் நிறைந்த ஒரு சந்தோஷம் என்று 1 பேதுரு 1:8 எழுதுகிறார். சங்கீதம் 16:11 மன்னிக்கணும், சங்கீதம் 16:11 ஒரு அருமையான இது வசனம். அங்கு 2 சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு, பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பம். உங்க வலது பாரிசத்திலே பாருங்க, நான் வசனத்தை திருப்பி காட்டுறேன், ஷேர் பண்றேன் பாருங்க. சங்கீதம் 16:11 உமது சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பரிபூர்ண ஆனந்தம் எங்க இருக்கு? தேவனுடைய சமூகத்துல தான் இருக்கு. அப்ப இது விசுவாசிகளுக்கு மட்டுமே உரித்தான சந்தோஷம். பரிபூர்ண ஆனந்தமும் இந்த வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. என்ன மாதிரியான சந்தோஷம் பாருங்க.
சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்த சந்தோஷம், அதே போல பரிபூர்ண ஆனதும் நித்திய பேரின்பமும் உள்ள சந்தோஷம். யூதா 1:24 மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த மகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனமும் ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கடைசி நாள்ல நடக்க போற ஒரு சம்பவம் இது. என்னது? இந்த பூமியில எங்கள்ல பல தவறுகள் இருக்கலாம். ஒரு மனுஷனுக்குள்ள பார்க்கும் பொழுது பல குறைகள் இருக்கமாய் தெரியலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும். அப்ப ஒரு நாள் எங்களை அவருடைய பிரசன்னத்தில் நிப்பாட்டி எல்லாருக்கும் காட்ட போறாரு. இதோ என்னுடைய பிள்ளைகள், இதோ நானும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அப்படின்னு எபிரேயர் 2:11 சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 2:11 மணிக்கல் 2:11 இல்ல 2 1 13 2:13 எபிரேயர் 2:13 இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒண்ணுக்கு காட்ட போறாரு அன்றைய இயேசு கிறிஸ்து. அந்த சம்பவத்தை பத்தி தான் இங்க யூதா 24 சொல்லப்பட்டிருக்கு. சோ தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே எங்களை எப்படி நிறுத்த போறாரு? மிகுந்த மகிழ்ச்சியோடு. அவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி, எங்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. சோ அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தோடு எங்களை நிறுத்த போறாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு மிகுந்த சந்தோஷமான சம்பவம் எங்களுக்காக எதிர்காலத்துல காத்திருக்கு. அதே போல மத்தேயு 28:8 மகா சந்தோஷம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அந்த பெண்கள் கண்ட பிறகு அவர்கள் மிகுந்த மகா சந்தோஷம் அடைந்தார்கள். கிரேட், பெரிய சந்தோஷம். மத்தேயு 28:8 அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். யாரு? அந்த பெண்கள். மகதலேனா மரியாள் தவிர மற்ற பெண்கள் கல்லறையை பார்த்துட்டு அங்க தேவதூதர்களை சந்திச்சுட்டு திரும்பி வர்ற டைம்ல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார் அப்படி என்று அறிந்து அவர்கள் மகா சந்தோஷத்தோடு, பெரிய சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம், மகா சந்தோஷம் என்று 2 வகையாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பரிபூர்ண சந்தோஷம் என்று 2 கொரிந்தியர் 8:2 சொல்லப்பட்டிருக்கு. அது நிறைவான சந்தோஷம் என்றும் நாங்க சொல்லலாம். 2 கொரிந்தியர் 8:2 இதெல்லாம் சந்தோஷத்துக்கு பரிசுத்த வேதாகமத்தில் நாங்க பார்க்கிற அடைமொழிகள். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இந்த வசனத்தை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, பிறகு தேவைப்படும். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், யாரு? மக்கதோனியா நாட்டை சேர்ந்த சபையினர். நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவித்து அந்த சபையினர் என்ன பண்றாங்க? மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளாக போறாங்க, சோதிக்கப்படுறாங்க. கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருக்காங்க, ஏழ்மையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுதும் கூட தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய், தாராளமாய், தயாள குணத்துடனே அவர்கள் கொடுத்தார்கள், பகிர்ந்து கொண்டார்கள் ஒருவர். அதுதான் அங்க சொல்லப்படுது. சோ பரிபூர்ண சந்தோஷம் என்று 2 கொரிந்தியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 35:10 நித்திய மகிழ்ச்சி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரோமர் 15:13 எல்லாவித சந்தோஷம், எல்லா விதமான சந்தோஷம், அதாவது நன்மையான எல்லா விதமான சந்தோஷம். எல்லா விதமான சந்தோஷமும் உலகம் அனுபவிக்கிற விதமான சந்தோஷம் நினைக்க கூடாது. ஆண்டவருக்குள்ள தீமை இல்லை, பொல்லாங்கு இல்லை.
இந்த ஆவியானவருடைய சந்தோஷம் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினால். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்ப ஒரு விசுவாசிக்கு வரக்கூடிய எல்லா விதமான சந்தோஷங்கள், எல்லா விதமான சந்தோஷம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சொல் சொல்லணும் என்றா சங்கீதம் 51:12 சொல்லப்படுறபடி ரட்சண்யத்தின் சந்தோஷம். தாவீது சொல்றாரு, எனக்கு ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாருங்கள் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. பாவம் செய்த உடனே அவருக்கு அந்த சந்தோஷம் இல்லாம போயிட்டு, அப்ப அவர் திரும்ப கேட்கிறாரு, அந்த ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாருங்க. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, இப்படிப்பட்ட இந்த சந்தோஷத்தை நாங்க அனுபவிச்சிருக்கிறோமா? கட்டாயமா நிச்சயமா நாங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்போம். எங்களுக்குள்ள அந்த மாற்றம் வந்த நாள்ல, இயேசு கிறிஸ்துவை அறியாமல் தேவனை அறியாமல் இருந்த காலத்திலிருந்து ஒரு நாள் எங்களை வாழ்க்கையை நாங்க ஆண்டவருக்குண்டு அர்ப்பணிச்சிருப்போம். ஆண்டவரே என்னை மன்னிச்சு கொள்ளுங்க நாங்க கேட்டிருப்போம். அந்த நாள் எங்களோட வாழ்க்கையில் மாற்றம் அடைஞ்சிருக்கும். எங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட நாளாக அது இருக்கும். அந்த நாள்ல நாங்க இப்படி ஒரு சந்தோஷத்தை, சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம், மகிமையால் நிறைந்த ஒரு சந்தோஷம், ஆண்டோட சமூகத்தில் இருக்கிற அந்த பரிபூர்ண ஆனந்தம், அந்த மிகுந்த மகிழ்ச்சி, ஆண்டவரை கண்டுவிட்டோம் என்ற அந்த மகா சந்தோஷம், உபத்திரவங்கள் இருந்தாலும் ஏழ்மையில் இருந்தாலும் அந்த பரிபூர்ணமான சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி, எவராலும் எடுத்து போட முடியாத நித்திய மகிழ்ச்சி, எல்லாவித விசுவாசத்தினால் வரக்கூடிய எல்லா விதமான சந்தோஷங்கள், இப்படிப்பட்ட சந்தோஷத்தை தான் ஆண்டவர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதை முதல்ல பார்த்தோம். என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள் நிலைத்திருக்கும்படியாக, அப்படித்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். சோ இந்த சந்தோஷம் விசுவாசிகளுக்கே உரித்தான ரட்சணியத்தின் சந்தோஷம். இதை நாங்க அனுபவிச்சிருக்கிறோமா? நல்லதுதான். அப்படி இல்லாட்டி எங்களுக்குள்ள ஏதோ ஒரு பாவம் இருக்கு, எங்களுக்குள்ள நாங்க ஆண்டவரோட தொடர்பு இல்லை, ஆண்டவரோட நாங்க ஒருவேளை நாங்க அதை கணக்கெடுக்காம இருக்கலாம். இந்த வேலைப்பாடு மிகுந்த உலகத்துல எங்களை வேலைப்பாடுகளை சிக்கிக்கொண்டு எங்களோட சிந்தனை வெவ்வேறு திசைகள் சிதற அந்த ஆண்டவருடைய சந்தோஷத்தை பற்றி நாங்க எண்ணம் இல்லாதவர்களா, அசட்டை பண்ணினவர்களா கூட இருக்கலாம். சோ இன்றைய நாள் நல்லதொரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இந்த சந்தோஷம் எங்களுக்குள்ள புதுப்பிச்சு கொள்றதுக்கு. தாவீது செய்தது போல அந்த ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே என்று நாங்க கேட்கலாம். அவருடைய சமூகத்துல போய் நின்று அந்த பரிபூர்ண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் நாம் அனுபவிக்கலாம். அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சந்தோஷ வகைகள். அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அது சந்தோஷ வகைகள். அதே போல நான் ஏற்கனவே சொன்னது பாதி, இது சந்தோஷம் என்றது பொதுவா உலக மக்கள் சந்தோஷப்படுற மாதிரி, ஒரு நல்லது நடந்தா சந்தோஷம், விரும்பினது நடந்தா சந்தோஷம், விரும்பாதவர்களுக்கு ஏதாவது நடந்தா சந்தோஷம், அந்த மாதிரி சூழ்நிலை சார்ந்த சந்தோஷம் தான் உலகத்துல இருக்கு. ஆனால் இந்த சந்தோஷம் வந்து சூழ்நிலை சாராத சந்தோஷம். எங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தால், நான் முதல்ல காட்டின 2 கொரிந்தியர் 8:2 அதுதான் இருந்தது. என்ன, அவர்கள் கொடிய தரித்திரத்தில் இருந்தார்கள், சோதனைக்குள் இருந்தார்கள், அப்படி இருந்த நேரத்திலும் கூட பரிபூர்ண சந்தோஷத்தோட இருந்தார்கள் இல்லையா? மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்பட்டிருந்தார்கள், கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தார்கள். அப்படி இருந்தும் பரிபூர்ண சந்தோஷம் அவர்களுக்குள்ள இருந்தது. அந்த மாதிரி தான் இந்த சூழ்நிலை சாரா சந்தோஷம். அதை குறித்து சில வசனங்கள் நாங்க இப்ப பார்க்க போறோம். பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த சூழ்நிலை சாரா சந்தோஷத்தை பத்தி யாக்கோபு ரொம்ப பிராக்டிக்கலா பேசக்கூடியவர். யாக்கோபு என்றவர் வந்து நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடியவருடைய யாக்கோபு நிருபத்தை நீங்க வாசித்து பார்த்தா புரியும். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, யாக்கோபு 1:2 வசனத்துல, இந்த வசனங்கள் நாங்க திருப்பி பார்க்க வேண்டிய வசனங்கள், அந்த சொற்கள் மட்டும் நான் போட்டிருக்கிறேன், அது பத்தாது, நாங்க வசனங்களை திருப்பி வாசிக்க வேணும். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நீங்களும் பைபிளை திருப்பி கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. பிறகு பார்த்து எழுதலாம் என்று இருக்காதீங்க, இப்ப எழுதி கொள்ளுங்க. பிறகு எழுதுறதுக்கு டைம் இல்லாத எல்லாம் குவிச்சு வச்சிருங்கன்னா, சேர்த்து வச்சீங்கன்னா கடைசியில எல்லாம் எழுத முடியாத, 1 நிலைக்கு போயிடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157
யாக்கோபு 1:2 தமிழ்ல 3வது வசனத்தில் இருக்குது. பரீட்சையில் சந்தோஷம். பாருங்க என்ன சொல்றாரு, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அது மிகுந்த மிகுந்த சந்தோஷம் ஏற்கனவே நாங்க பார்த்திருக்கிறோம். யூதா 1:24 இருந்தது. அதே சொல் தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோ பரீட்சையானது, விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்ப அது சோதனை வரும் நேரத்துல அல்லது பரீட்சைகள் வரும் நேரத்துல ரெண்டுக்கும் ஒரு சிறு வித்தியாசம் இருக்கு. அது பெருசா நாங்க கணக்கெடுக்க தேவையில்லை. சோதனை பரீட்சைக்கும் கணக்கெடுக்க தேவையில்லைன்னா இப்போதைக்கு அது தேவையில்லை. இந்த பாடத்துக்கு அது தேவையில்லை. சோ சோதனையில் சந்தோஷம், பரீட்சையில் சந்தோஷம் 2 வேணும்னா எடுத்துக்கொள்ளலாம். ஆனா சிறு வித்தியாசம் அது ரெண்டுக்கும் இடையில இருக்கு. சோதனை என்றா டெம்டேஷன், பரீட்சை என்றா ட்ரையல். ஸோ சிறு வித்தியாசம் இருக்கு. ஓகே. ஸோ மிகுந்த சந்தோஷமாக எண்ணத்தான் எங்களுக்கு வர சோதனைகள். எங்களுக்கு அது விசுவாசத்தின் பரீட்சையை உண்டாகும். எங்களுக்கு ஒரு விசுவாசத்தை அது பரீட்சித்து பார்க்கிறதுனால சந்தோஷப்பட சொல்லி சொல்றாரு யாக்கோபு. ஸோ பரீட்சையில் சோதனைகள் வரும் நேரத்துல, பரீட்சைகள் வரும் நேரத்துல சோர்ந்து போகாமல் அந்த காலத்துல சந்தோஷத்தோட நாம் அதை எதிர்கொள்ள வேணும். அப்ப அது சூழ்நிலை சார்ந்த சந்தோஷமா இருக்காது இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல நாங்க குழம்பி போயிருப்போம், என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம இருக்கும், பயம் இருக்கும், சந்தேகம் எழலாம். ஆனா அப்படி எதுவும் இல்லாமல் அந்த மாதிரி நேரங்கள்ல நாங்கள் அது எங்களுக்குள்ள ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அது எனக்குள்ள விசுவாசத்தின் பரீட்சையை உண்டாக்கும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அது எனக்குள்ள பொறுமையை கற்றுத்தருது அப்படிங்கிறத நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அதே சந்தோஷமாக என்ன சொல்லி சொல்றாரு. அதே போலத்தான் 2வது பாடுகளில் சந்தோஷம். பாடுகளில் சந்தோஷம். பாடுபடும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல கிறிஸ்தவர்கள் விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும் அருளப்பட்டிருக்கு. அப்ப விசுவாசிகளோடு இந்த பாடுகள் அப்படிங்கிறது இணைஞ்சுதான் இருக்கு. நாம் அவரோடு கூட பாடுபட்டோமா இருந்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். 2 தீமோத்தேயு 2:12 அதான் சொல்லுது. பாடுகள் கிறிஸ்தவ வாழ்க்கையோட தொடர்பு பட்டுதான் இருக்கு. அப்படி பாடுகள் வரும் நேரத்துல சந்தோஷப்பட சொல்லி சொல்றாரு. முக்கியமான வசனம் தான் இந்த மத்தேயு 5:11-12. அது நேரடியாக சந்தோஷப்படுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 5:41 அவர்கள் சீஷர்கள் அவமானப்பட்ட நேரத்துல அவர்கள் சந்தோஷப்படுகிறத நாங்க பாக்குறோம். இந்த 2 வசனத்தையும் நாங்க திருப்பி பார்ப்போம். இப்ப மத்தேயு முதலாவது பார்ப்போம். மத்தேயு 5:11 என்ன சொல்லப்பட்டிருக்கு? மத்தேயு 5:11-12 என்ன சொல்லியிருக்கு? அன்றைய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். எனக்கு சில நிபந்தனை இருக்கு. நான் எங்கள் சும்மா நிந்தித்து துன்பப்படுத்தப்படுதலை பத்தி சொல்லப்படவில்லை. மனுஷனுக்கு இந்த உலகத்துல துன்பங்கள் இருக்கு, எல்லாரும் துன்பப்படுறாங்க. அப்படிப்பட்ட துன்பத்தை பத்தி சொல்லல. எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. என் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், நாங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறது நிமித்தம். அப்ப இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே உரித்தான துன்பம், கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசிகளுக்கு மட்டுமே உரித்தான நிந்தனை. அப்படிப்பட்ட நிந்தனை நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறதுனாலேயே என்னை மற்றவர்கள் புறக்கணிக்கும் பொழுது, நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுனாலேயே மற்றவர்கள் என்னை நிந்திக்கும் பொழுது, கிறிஸ்தவனா இருக்கிறதுனாலேயே மற்றவர்கள் என்னை துன்பப்படுத்தும் பொழுது, அதே போல இன்னொரு நிபந்தனை என்ன? பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால். நான் கெட்டது செஞ்சு அகப்பட்டு அந்த நேரத்தில் இல்ல, நான் எதுவுமே செய்யாம என் மீது பொய்யாத்தான் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட வேணும். என் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் பொய்யான குற்றச்சாட்டுகளா இருக்க வேணும். உண்மையான குற்றச்சாட்டுகளா இருந்தா நான் மனம் திரும்ப வேணும். அதுக்காக நான் மன்னிப்பு பெற வேணும். அந்த நேரத்துல சந்தோஷப்படுறத பத்தி சொல்லல, அந்த நேரத்துல மனம் திரும்ப வேணும்.
அழுகணும் அந்த நேரத்துல. மனம் திரும்ப வேணும். அப்படி அவங்க மனம் திரும்பி மன்னிப்பு பெற்றுக்கொண்டால் அந்த பரம சந்தோஷம், பரலோக சந்தோஷம் திரும்ப எங்களுக்குள்ள ரெசிபி சந்தோஷம் திரும்ப கிடைக்கும். ஆனா இன்னைக்கு சொல்லப்படுற நிபந்தனை என்ன? பொய்யா எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் பொழுது, கிறிஸ்தவனா இருக்கிறது நிமித்தம் நாங்கள் நிந்திக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு பொய்யா எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் பொழுது நாங்கள் பாக்கியவான்களாய் இருப்போம். அப்பொழுது நாங்க என்ன பண்ணணும்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். நாங்க அந்த நேரத்துல சந்தோஷப்படும். சூழ்நிலை சாராத சந்தோஷத்துல இது 2ஆம் வகை. முதலாவது சோதனைகள் பரீட்சைகள் வரும் பொழுது நாங்க சந்தோஷப்படணும். துன்பம் பாடுகள் வரும் பொழுது நாம் சந்தோஷப்படணும். அடுத்து இது எப்படி நடந்தது, பிராக்டிக்கலா எப்படி நடந்தது அப்படிங்கிறது அப்போஸ்தலர் 5:41 இருக்கு பாருங்க. நான் அதையும் ஷேர் பண்ணி காட்டுறேன். அப்போஸ்தலர் 5:41 என்ன நடந்தது பாருங்க. சீஷர்களை கூப்பிட்டு அங்க அவங்களுக்கு கட்டளை கொடுக்குறாங்க. ஆரம்ப ஆதி சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கும் பொழுது 3000 பேர் ரசிக்கப்படுறாங்க. அவங்க சபையை பெருகுது. இதையெல்லாம் யூதர்கள் அதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. அப்ப ஆலோசனை சங்கத்தாரும் பிரதான ஆசாரியை ஒன்று கூடி அவர்களை கூப்பிட்டு பாருங்க, 40வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அப்போஸ்தலரை அழைத்து அவங்களை அடித்து இனி இயேசுவை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். நாங்க என்ன பண்ணுவோம்? அப்படி இப்ப நடந்தா அப்பாடா தப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி வந்து ஒளிஞ்சு கொள்ளும். வெளியில யார்ட்டும் சொல்லவும் மாட்டோம். சாட்சி சொல்லுவோமா? தெரியல. வெளியில அவமானம், நாங்க எங்களை அடிச்சுட்டாங்கன்னு சாட்சி சொன்ன அவமானமா இருக்குமா எங்களுக்கு? அவர்களுக்கு என்ன நடந்தது பாருங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு, அவர்கள் அந்த ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டது எப்படி? சந்தோஷமாய் புறப்பட்டார்கள். ஏன் சந்தோஷமாய் புறப்பட்டார்கள்? அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைகிறதுக்கு பாத்திரவான்களாக எண்ணப்பட்டபடியா. ஆண்டவருக்காக நாங்க அவமானப்படுறதுக்கு தகுதியா இருந்தோமே அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஆண்டவருக்காக நாங்க அவமானப்பட்டோமே அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு. அந்த ஆதிசீஷர்கள் அவர்கள் அவமானம் அடைக்கிறது பாத்திரவான்களாக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு அவங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்து அடிச்சு என்ன சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தை பேசக்கூடாது. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார். சோ அப்படித்தான் அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் நாங்க இன்னைக்கு அடங்கி போயிருக்கிறோம். உங்களுக்கு நிலைமை அப்படி இருக்கு. ஆதி கிறிஸ்தவர்கள் அப்படி இருந்தார்கள். சரி, பரீட்சையில் சந்தோஷம், பாடுகளில் சந்தோஷம், பிறையில் சந்தோஷம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல 25வது வசனத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கவன் இந்த சம்பவம். பவுலும் சீலாவும் அங்க சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணினார்கள்? பாட்டு பாடினார்கள், தேவனை துதித்து பாடினார்கள். சோ அதை எடுத்து காட்டுது. அவங்க அவர்களுடைய நிலையை குறித்து சிறையில் இருக்கிறோம் என்று கவலைப்படவில்லை. அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள், அது சரி. அதே போல தேவனை துதித்து பாடினார்கள். அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது கூட தேவனை துதிக்கிறார்கள். அப்ப அவர்களுக்குள்ள அந்த சந்தோஷம் காணப்பட்டது. அந்த பாடலின் சத்தத்தை கேட்டுத்தான், அந்த பாடலின் சத்தத்தை கேட்டு ஒருவேளை அந்த சிறைச்சாலைக்காரன் அவனுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கலாம். பிறகு அவன் கேட்கிறான், ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி அவன் கேட்கிறான். இப்ப அவன் அந்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவனுக்கு பதில் சொல்லுகிறார்கள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். அதை நீங்க வாசிச்சு பாருங்க தெரியாதவங்க. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல
நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் கால்களை தொழுமலத்தில் மாட்டி வைத்திருந்தார்கள். உட்காவல் அறையில் கால்கள் தொழுமலத்தில் மாட்டி வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலும் அவர்கள் என்ன பண்றாங்க? சந்தோஷமா தேவனை துதித்து பாட்டு பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். தேவனை துதித்து பாட்டு பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். இதுவும் எங்களுக்கு நல்லா தெரியும். இதுல இந்த வசனங்களை வைத்து நாங்க நிறைய பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறோம். ஆபக்குக் 3வது அதிகாரம் 17வது 18வது வசனங்கள். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், எங்களுக்கு இழக்கக்கூடிய எல்லாமே இழந்து போனாலும், நாங்கள் இழந்து போகக்கூடிய இழக்கக்கூடிய எல்லாவற்றையும் இழந்து போனாலும், ஏற்படக்கூடிய எல்லா விதமான நஷ்டம் உண்டானாலும், என்னது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இது நஷ்டத்திலும் அல்லது இழப்பிலும் சந்தோஷம். இதுல சூழ்நிலை சாரா ஒரு சந்தோஷம் தான் அது. நஷ்டத்திலும் இழப்புகள் நடக்கும் நேரத்திலும் சந்தோஷம். அது ஆபகுக் 3வது அதிகாரம் 17வது 18வது வசனம். 1 தெசலோனிக்கர் 5:16 எங்களுக்கு என்ன சொல்லப்படுது? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. 1 தெசலோனிக்கர் 5:16, 17, 18 முக்கியமான 3 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:16, 17, 18 முக்கியமான 3 வசனங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 3 முக்கியமான வசனங்கள் பாருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அதுல இப்ப நாங்க பாக்குறது இந்த 16வது வசனம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், என்ன நடந்தாலுமே சந்தோஷமாய் இருங்கள். அந்த சந்தோஷம் எங்களுடைய மனித சந்தோஷம் அல்ல, சூழ்நிலை சார்ந்த சந்தோஷம் அல்ல, தேவனுடைய பரம சந்தோஷம். அடுத்து நாங்க போன முறை பார்த்த ஒரு வசனம் தான் அன்பை குறித்து பார்க்கும் பொழுது நாங்க பார்த்த ஒரு சந்தோஷம். அன்பு எப்படிப்பட்டது? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 6வது வசனத்தில் அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் அப்படின்னு 1 கொரிந்தியர் 13:6 சொல்லப்படும். இன்னொருத்தருக்கு ஒரு அநியாயம் நடக்கக்குள்ள, இன்னொருத்தர் ஒரு நஷ்டத்தை அனுபவிக்கக்குள்ள, இன்னொருத்தருக்கு ஏதாவது தீமை நேரிடும் பொழுது அதுல சந்தோஷப்படுறது அன்பு அல்ல. ஆனால் சத்தியத்தில் அவர் ஒருத்தர் மனம் திரும்பும் பொழுது, ஒருத்தருக்குள்ள ஆண்டவருக்கு செயல்படும் பொழுது, ஒருத்தர் ஆண்டவருக்குள்ள பக்தி விருத்தி அடையும் பொழுது, நன்மையானது அவருக்கு நடக்கும் பொழுது ஏற்படுகிற சந்தோஷம் சத்தியத்தில் சந்தோஷப்படுதல். அதே போல ரோமர் 12:12 சொல்லப்படுது நம்பிக்கையே சந்தோஷம். அந்த வசனத்தையும் நாங்க திருப்பி பார்ப்போம். ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க. நீங்க நம்பிக்கை என்று தமிழ் வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எதிர்பார்ப்பு என்று கூட மொழிபெயர்க்கப்படலாம். ஹோப். எதிர்பார்ப்பிலே சந்தோஷமாயிருங்க. எங்களுக்கு எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? நாம் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் சந்திக்க போகிறோம், அவர் எங்களை எடுத்துக்கொண்டு போக போகிறார், நாம் என்றைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு. நமக்கு இருக்கிற உபத்திரவங்கள் எல்லாமே கொஞ்ச காலம்தான். நாங்க இதை தாண்டி இதை கடந்து
அவரிடத்திலே இருக்க போகிறோம் நித்திய காலமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. வரப்போகிற நகரத்தையே நாம் காத்து இருக்கிறோம். சோ இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். அந்த நம்பிக்கை, அந்த எதிர்பார்ப்பிலே நீங்கள் சந்தோஷமா இருங்கள். உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். சோ அதை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுது. சோ சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும், நாங்கள் பரீட்சை வந்தாலும், எங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு பரீட்சைக்குட்படுத்தப்பட்டாலும், எங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டாலும், நாங்கள் சிறையில் இருந்தாலும், நஷ்டத்தில் இருந்தாலும், எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷப்படுகிறவர்களாய், சத்தியத்தில் சந்தோஷப்படுகிறவர்களாய், நம்பிக்கை எதிர்பார்ப்பு சந்தோஷப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சோ இது சூழ்நிலை சாரா சந்தோஷம். பொதுவா உலகத்துல காணும் சந்தோஷம் எப்படிப்பட்டது? ஏதாவது நல்லது நடந்தா, விரும்பினது நடந்தா, விரும்பாதவர்களுக்கு ஏதாவது தீமை நடந்தா சந்தோஷப்படுவாங்க. ஆனா இது அப்படிப்பட்ட சந்தோஷம் அல்ல. இது சூழ்நிலை சாரா சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் மாதிரி எபிரேயர் 12:2 இயேசு கிறிஸ்து துன்பப்படும் பொழுது அவர் அப்படித்தான் இருந்தாரு. எபிரேயர் 12:2 இயேசு கிறிஸ்து அப்படித்தான் இருந்தாரு. பாருங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தை வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து பாடுபடும் பொழுது, அவர் அவமானப்படும் பொழுது, அவர் அதை சகித்தது, அந்த சிலுவையை சகித்தது காரணம் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷம். அந்த சந்தோஷம் என்றது நாங்க தான், சபை தான். எனக்கு இந்த சபை கிடைக்க போகிறது என்றதுதான் அவருக்கு அந்த சந்தோஷம். இந்த விசுவாசிகள் என்னுடையவர்கள் ஆக போகிறார்கள், நான் அவர்களை மீட்டுக் கொள்ளப் போகிறேன் என்றதுதான் அந்த சந்தோஷம். சோ தமக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். சோ இயேசு கிறிஸ்து தான் இது எல்லாத்துக்கும் மாதிரி. இயேசு கிறிஸ்து செய்யாதது எதையும் எங்களுக்கு செய்ய சொல்லல. அவர் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். அப்ப எல்லாவற்றிலும் அவர் எங்களை போல அனுபவிச்ச ஒருத்தர். சோ அவர் சொல்றது எதுவுமே அவர் அனுபவிக்காதது எங்களுக்கு சொல்ல. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மாதிரி எங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லாவற்றிற்கும் நமக்கு அவருடைய மாதிரி இருக்கிறது. சோ சூழ்நிலை சாராத சந்தோஷத்துக்கும் அவருடைய மாதிரி நமக்கு இருக்கு. சோ இப்ப 2 வசனம் நாங்க பார்க்க போறோம் கடைசியா. இதுக்கு பிறகு நான் இந்த வாரத்துக்கான செயல்பாடு சொல்ல போறேன். சோ 2 முக்கியமான வசனங்கள். அந்த 2 வசனங்கள், ஒரு வசனம் எங்களுக்கான சவால், இன்னொரு வசனம் எங்களுக்கான சக்தி, பலன். பாருங்க, இந்த வசனம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு பிலிப்பியருக்கு பவுல் அவர்கள் எழுதுகிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இதுதான் எங்களுக்கான சவால். எப்பொழுதுமே கர்த்தருக்குள். அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டது? சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷம். அது பரிபூர்ண ஆனந்தம், அது மிகுந்த சந்தோஷம், அது மகா சந்தோஷம். இந்த மாதிரி அவருடைய அந்த நித்திய சந்தோஷம், அவருடைய அந்த சந்தோஷம், அந்த இரட்சணிய சந்தோஷம், அது எப்பொழுதும் நாங்கள் அந்த சந்தோஷத்துக்குள்ளேயே இருக்கணும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேணும். அதுதான் எங்களுடைய சவால். என்ன நிலைமையில் இருந்தாலும், என்ன சண்டை சச்சரவு எது எங்களை சுற்றி என்ன நடந்தாலும், நாம் சந்தோஷமாய், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய், சத்தியத்தில் சந்தோஷப்படுகிறவர்களாக, அநியாயத்தில் அல்ல சத்தியத்தில் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய். இந்த வசனம் எங்களுக்கான சவால். நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கக்கூடியவர்களா இருக்கிறோமா? இல்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கு முறுமுறுத்து முணுமுணுத்து அந்த இஸ்ரவேல் மக்கள் வெங்காயத்துக்கும் கொத்தமல்லிக்கும் கவலைப்பட்ட மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முறுமுறுத்து முணுமுணுத்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். 2வது எங்களுக்கான சக்தி. நெகேமியா 8:10 என்ன சொல்லுது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். நீதிமொழிகள் புத்தகம் என்ன சொல்லுது? 26:10 நினைக்கிறேன்.
ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் உங்கள் பலன் குறுகியது இல்லையா? அப்படிதான் சொல்லுது நீதிமொழிகள் 26:10 இல்லையே? 24 24:10 நீதிமொழிகள் 24:10 என்ன சொல்லுது? ஸ்கிரீன்ல தானே. ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அப்ப ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போனால் நம்முடைய பலன் குறுகினது. ஆனா எங்களுக்கு பலன் எங்க இருந்து கிடைக்குது? எங்க இருந்து எங்களுக்கு பலன் கிடைக்குது? நெகேமியா 8:10 சொல்லப்படுது ரகசியம். நெகேமியா 8:10 அந்த ரகசியம் சொல்லப்படுது. என்னது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். இந்த மழை பெய்யறதுனால கொஞ்சம் நெட்வொர்க்ல பிரச்சனை இருக்கு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். சோ எங்களுடைய சவாலும் சக்தியும் இதுதான். எங்களுக்கு சவால் கொடுக்கப்படுவது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அதே போல எங்களுக்கு பலன் கொடுக்கப்படுது, சக்தி கொடுக்கப்படுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே எங்களுடைய பலன் என்று சொல்லும். சோ இதுதான் இந்த 4 பாடம். இந்த வாரத்துக்கான செயற்பாடு. இந்த வாரத்துக்கான செயல்பாடுக்கு போக போறோம். அதுக்கு முன்புதான் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். ஏதாவது கேள்வி கேட்கிறதா இருந்தா நீங்க கேட்கலாம். பிரதர் பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த நித்திய மகிழ்ச்சியை பத்தி ஒரு சொல்லுங்க பிரதர். ஏசாயா 35:10. அதுல என்ன சொல்ல வேணும்? என்ன விளங்கல? இல்ல அதுல நீங்கள் சொல்றீங்க அதை பத்தி, நித்திய மகிழ்ச்சியை பத்தி. ஏசாயா 35:10 ஸ்கிரீன் விளங்குதா? இல்ல ஸ்கிரீன் ஏசாயா 35:10 பாருங்க. இது ஆக்சுவலி இது ஒரு தீர்க்க தரிசன வசனம். ஏசாயா 35:10 இஸ்ரேல் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இஸ்ரேல் மக்கள் பல காண்டங்களாக பல பகுதிகளாக சிதறப்பட்டு போயிருந்தார்கள். அப்படி சிதறப்பட்டு போயிருந்தவர்கள் திரும்பி வருவார்கள் என்றதுதான் இது ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம். இது 1948 நடந்துதான் இப்ப இஸ்ரேல் என்ற நாடு உருவாகி இருக்கு. 1948க்கு முன்பதாக தேசப்படங்கள்ல இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்கவே இல்லை. ஸோ 1948 மே 14 தான் சுதந்திரம் அடைஞ்சது. அந்த காலத்துல தான் இஸ்ரேல் உலகம் போலாம் இருக்க யூத மக்கள் எல்லாம் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பல காண்டங்களாக சிதறி போனவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு திரும்பி வருவார்கள். அப்படி திரும்பி வருகிற நேரத்துல அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றது தான் இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் அதைத்தான் சொல்லுது. அந்த நேரத்தில் அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படி என்று சொல்லி அங்க சொல்லப்படுற அந்த சொற்றொடர் பாருங்க, நித்திய மகிழ்ச்சி. அதாவது இந்த நித்திய மகிழ்ச்சின்னு சொல்லப்படும் பொழுது அது ஒரு நாளும் சூழ்நிலை சார்ந்த சந்தோஷமா இருந்தால் அந்த சூழ்நிலைக்கு மட்டும்தான் சந்தோஷமா இருக்கும். இப்ப ஒரு வெற்றி கொண்டாட்டம், ஒரு கிரிக்கெட் மேட்ச் வின் பண்ணினா அது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும் அந்த சந்தோஷம். இல்லையா? ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம்னா அது கொண்டாட்டம் முடிகிற வரைக்கும் தான் இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை சார்ந்த சந்தோஷமா இருந்தா சூழ்நிலை ஒரு தற்காலிகத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா நித்திய மகிழ்ச்சி என்றது நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்ல எங்களுக்கு வருது. ஒரு நாளும் அது இல்லாம போகாது. அது நித்திய காலமாக இப்ப தேவன் சார்ந்த எல்லா விடயங்களுமே நித்தியமானவை. தேவன் நித்தியமானவர். ஆகிய தேவன் சார்ந்த எல்லா விடயங்களுமே நித்தியமானவை. ஆகிய அது ஆண்டர் கொடுக்கிற இது ஆண்டருடைய சந்தோஷம். நாங்க இயேசு கிறிஸ்து
என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு சொல்லுகிறார். அதே போல பரிசுத்த ஆவியின் சந்தோஷம்னு சொல்லப்படும். அப்ப இது தேவனுடைய சந்தோஷமா இருந்தா இந்த சந்தோஷத்துக்கு முடிவில்லை. சோ அதுவும் நித்தியமான சந்தோஷம். அந்த நித்திய சந்தோஷத்தை பத்தி தான் இங்க சொல்லப்படுகிறது. நித்தியமான சந்தோஷம் என்றதுதான் அது, அதாவது முடிவில்லாத சந்தோஷம், அழிந்து போகாத சந்தோஷம் என்றதுதான் அதுல சொல்லப்படுது. ஓகேயா? ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஸ்டார்ட்ல சொன்ன விஷயங்களை திரும்ப சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் திரும்ப ஸ்லைட்ஸ் ஒர்க்கா போடுறேன். நாங்க ஆரம்பத்துல இருந்து படிச்ச விஷயங்களை திரும்ப ஒருக்க சொல்லி கொண்டு போறேன். சந்தோஷத்தை பத்தி படிச்சோம். இந்த சந்தோஷம் நமது அல்ல என்று சொன்னோம். அதாவது என்னுடைய சந்தோஷம் உங்கள் நிலைத்திருக்கும்படியாக சொல்றாரு. அப்ப நாங்க இந்த ஆவியின் கனியில் வர்ற சந்தோஷம் சாதாரண மக்களுக்கு வர்ற சந்தோஷம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம். அதே போல பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் அது அப்படின்னு 1 தெசலோனிக்கர் 1:16 சொல்லப்பட்டிருக்கு. இது தேவ பரம தூதர் சந்தோஷம் நான் சொல்லியிருக்கேன். 3 வசனங்கள் இந்த 3 சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தேவன் எங்கள் பேரில் சந்தோஷப்படுகிறார், செப்பனியா 3:17. பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது நாம் மனம் திரும்பும் பொழுது. தேவ தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறது மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம். அது லூக்கா 15:7-10 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த சந்தோஷம் மனிதனுடைய சந்தோஷம் அல்ல, இது தேவனுடைய சந்தோஷம், பரலோகத்தில் ஏற்படுகிற சந்தோஷம். அதுதான் எங்களுக்குள் இறங்குகிறது, எங்களுக்குள் வருகிறது. சோ இந்த சந்தோஷ வகைகள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்க சந்தோஷ வகைகள் நாங்க பார்த்தோம். சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்த சந்தோஷம், பரிபூர்ண ஆனந்தம், மிகுந்த மகிழ்ச்சி, மகா சந்தோஷம், பரிபூர்ண சந்தோஷம் அல்லது நிறைவான சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி. அதை பத்தி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு பேசினாங்க. எல்லா விதமான சந்தோஷம், விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷம் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்க ரட்சணீய சந்தோஷம், ரட்சிக்கப்படுகிறவர்கள் மட்டுமே உரித்தான சந்தோஷம், விசுவாசிகளுக்கு மட்டுமே உரித்தான சந்தோஷம் தான் இது. இந்த சந்தோஷம் சூழ்நிலை சாராத சந்தோஷம். இது பரீட்சையிலும் சந்தோஷம், சோதனை காலத்திலும் சந்தோஷம், பாடுகளிலும் சந்தோஷம், சிறையில் இருந்தாலும் சந்தோஷம், நஷ்டத்தில் இருந்தாலும் சந்தோஷம், எப்பொழுதுமே சந்தோஷம், சத்தியத்தில் சந்தோஷப்படும், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், நம்பிக்கையில் எதிர்பார்ப்பில் உண்டாகிற சந்தோஷம். அதுக்கு மாதிரியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுதும் கூட தமக்கு முன்பாக அந்த சந்தோஷத்தை வைத்துக் கொண்டு இருந்தார், அந்த அவமானத்தை எண்ணாமல். அது தொடர்பாக நாம் பார்த்தோம். ஆக எங்களுக்கு சவாலும் சக்தியும் கொடுக்கப்படுது, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும்படியாக எப்பொழுதுமே சவால் விடுக்கப்படுகிறோம். அதே போல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது எங்களை பலன் என்ற பலன் எங்களுக்கு கொடுக்கப்படுது. சோ இதுதான் இன்றைய நாளில் நாங்க ஆவியின் கனியில் சந்தோஷம் என்ற பகுதியை பத்தி பார்த்தோம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா யாருக்காவது? ரெக்கார்டிங்கும் போடுறேன், நீங்க ரெக்கார்டிங்கும் பார்த்து கொள்ளலாம். சரி, அப்ப இந்த வாரத்துக்கான செயற்பாடு உங்களுக்கு இதுதான். நீங்க செய்ய வேண்டியது பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை வாசிக்க வேணும். 4 அதிகாரம் தான் இருக்கு. இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை வாசிக்க வேணும். பிலிப்பியர் நிருபத்தை வாசிக்க வேணும். இந்த பிலிப்பியர் நிருபம் தான் பொதுவாக சந்தோஷ புத்தகம் என்று அழைக்கப்படுது. இதுல பல தடவை சந்தோஷம் என்ற வார்த்தை, மகிழ்ச்சி என்ற வார்த்தை, சந்தோஷம் என்ற வார்த்தை பல தடவை இடம்பெறுது. சந்தோஷ புத்தகம் என்று அழைக்கப்படுவது இந்த பிலிப்பியர் புத்தகம். இந்த பிலிப்பியர் புத்தகத்தை வாசிச்சு நீங்க எழுத வேண்டிய விடைகள் இதுதான். பவுல் இவற்றுக்காக சந்தோஷப்பட்டார் அல்லது இவற்றுக்காக சந்தோஷப்பட சொன்னார். அந்த நீங்க பிலிப்பியர் புத்தகத்தை வாசிச்சா அந்த இடத்துல பவுல் நான் இந்த காரியங்களுக்காக சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு அவர் எழுதுறாரு. நான் இதற்காக சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் இப்படி இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் அப்படி செய்ததுக்காக சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல சில இடங்கள் சொல்றாரு, நீங்கள் இவனுக்காக சந்தோஷப்பட்டீர்கள், இவனுக்காக சந்தோஷப்படுங்கள், இதற்காக சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த விஷயங்கள் என்ன, அது ஒரு பட்டியலா எழுதி கொள்ளுங்க. பவுல் இவற்றுக்காக சந்தோஷப்பட்டார் அல்லது இவற்றுக்காக சந்தோஷப்பட சொன்னார். அது தேடி அந்த பிலிப்பியர் புத்தகத்துல சந்தோஷம் என்ற வார்த்தை எங்கெங்க வருது, அவர் எதற்காக சந்தோஷப்பட சொன்னார் அல்லது அவர் பவுல் எதற்காக சந்தோஷப்பட்டார் அப்படிங்கிற விஷயங்களை நீங்க தேடி எழுதி ஒரு பட்டியலா எழுதி எனக்கு ஒரு போட்டோவை அனுப்புங்க. டைப் பண்ணி அனுப்பினாலும் பரவாயில்ல, பேப்பர்ல எழுதி போட்டோ எடுத்து அனுப்பினாலும் பரவாயில்ல, தனித்தனியா எனக்கு அனுப்புங்க. நான் சும்மா மார்க்ஸ் எல்லாம் இல்லை, இதுக்கு மார்க்ஸ் எல்லாம் இல்லை, நீங்க செய்தீங்க அப்படிங்கறத நான் அறிஞ்சு கொள்றதுக்காக எனக்கு அனுப்புனீங்கன்னா சரி. இது செய்யறதுனால பிரயோஜனம் உங்களுக்கு தான், நீங்க செய்துட்டீங்க அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்காக எனக்கு ஒருக்கா அது போடலாம். சோ இதுதான் இந்த வாரத்துக்கான செயற்பாடு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை வாசிச்சு 4 அதிகாரம் தான் இருக்கு, வாசிச்சு
பவுல் எவற்றுக்காக சந்தோஷப்பட்டார் அல்லது எவற்றுக்காக சந்தோஷப்பட சொன்னார் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். சரியா? புரிஞ்சுதா? அதே போல குரூப்ல சேர்ந்து கொள்ளுங்க, மற்றவர்களையும் குரூப்ல சேர்ந்து கொள்ள சொல்லுங்க. சோ இந்த நாளுக்கு அவ்வளவுதான். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள் சரியா நாங்க முடிக்கலாம். அடுத்த முறை நாங்க சமாதானத்தை பத்தி படிக்க போறோம். சோ அடுத்த முறை நாங்க சமாதானத்தை படிக்க போறதுனால இந்த வாரம் யாரோடையும் சண்டை போடாம இருக்க பாருங்க. சரி, ஓகே. யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. சகோதரன் அல்ல சகோதரி. சர்வ வல்லமை தேவனே, இன்றைய நாளிலும் இந்த இடத்துல எங்களை கூட்டி சேர்த்த மாபெரும் தயவுக்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. நாங்கள் ஆவியின் கனிகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே அன்பை குறித்து போன வாரம் பார்த்தோம். இன்றைய வாரத்திலே சந்தோஷத்தை குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். தேவனே, எங்களுக்கு எது நடந்தாலும் நாங்கள் எல்லாவற்றிலும் சந்தோஷமாய் இருக்கத்தக்கதாக உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. நஷ்டத்தில் சந்தோஷப்படத்தக்கதாகவும், பாடுகளில் சந்தோஷப்படத்தக்கதாகவும், எப்பொழுதும் சந்தோஷப்படத்தக்கதாகவும் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா. தேவனே, நாங்கள் அதன்படி நடக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்யுங்க. நாங்கள் எங்களுக்கு வருகிற பாடுகளை கண்டு நாங்கள் அதை விட்டு பயந்து ஓடிவிடாதபடி தேவனே, அதிலே நாங்கள் அதுக்கு முகம் கொடுத்து நாங்கள் சந்தோஷமாய் இருக்க தேவன் கிருபை செய்யும்படியாக உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலிபரையும் உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன் அப்பா. பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனே, அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நேரத்தை தேவன் தாமே எங்களுக்கு பெரிதான ஒரு சிலாக்கியமாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினால் நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அது மாற்றமல்லாமல் கற்பித்த ஆசிரியரையும் உடைய கருத்திலே தந்து ஜெபிக்கிறேனப்பா. அவர் இன்றும் கற்றுக்கொண்டு எங்களுக்கு அதை கற்பிக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்யும்படியாக உடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.